எங்க இந்தியன் பைக்ஸ் தான்டா கெத்து மாசு கேம். படா நூபே நாங்க தான்டா மாசு ஃப்ரீ ஃபயர் தான்டா மாசு. உங்களுக்கு மக்களே கேஸ் இந்த முடியல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மாசா இல்ல இந்தியன் பைக்ஸ் மாசா அப்படின்றதான் பார்க்க போறோம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன் நம்ம இந்தியன் பைக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியன் பைக்ஸ்ல ஹோம் பேஜ் எப்படி இருக்கும்? ஹோம் பேஜ்ல உங்களுக்கே தெரியும் பிளே, செட்டிங், சேலஞ்ச் இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ அதே நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு உள்ள போனாலே பார்த்தீங்கன்னா 1000 ஈவெண்ட் விட்டு வச்சிருப்பான். அது இப்போ ஸ்பெஷலாக நருட்டோ ஈவெண்ட் வேறு வந்துருக்குதா, சொல்ல தேவை. பிச்சுக்கிட்டு ஒரு அல்டிமேட் பயங்கரம் பண்ணியிருக்கான் ஃப்ரீ ஃபயர். ஸோ நருட்டோவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ல கொண்டு வந்து மாஸ் பண்ணிவிட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் வேற லெவலில். ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நருட்டோ வந்துருக்குது. ஸோ இப்போ இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்த கம்பேரிஷன் பார்த்துக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் 2 பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நருட்டோ ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் மக்களே. நாம ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நருட்டோ கொலாபரேஷன் தான் போயிட்டு இருக்கு ஃப்ரீ ஃபயரில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நருட்டோ கேரக்டர் கிடைக்கும். பட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய நருட்டோ கேரக்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, வாங்க ஈவெண்ட்ஸ் செக்ஷன் போயிருங்க. ஈவெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்டை எப்படி முடிக்கணும் அப்படின்றது எல்லாமே அங்கேயே போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீயாக கொடுக்குற 2 பண்டில் எப்படி முடிக்கணுன்றதை இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி போய் பாருங்க. இப்போ எப்படி முடிக்கணும்னா அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நருட்டோ ஈவெண்ட் அத்தனையுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் எல்லாமே நம்ம நருட்டோ ஈவெண்ட்டில் என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா அத்தனையுமே இதில் இருக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி போய் கிளைம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கிடையாது. ஸோ அந்த மெயின் கேரக்டர் இருக்காங்களே, ஸோ அந்த வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. அது வந்து நம்ம டைமண்ட் ஸ்பின் பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். ஃப்ரீயாக 2 கேரக்டர் கிடைக்குது, அப்புறம் எமௌண்ட்டும் நம்மளுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 2 கேரக்டர் நருட்டோ பக்கத்தில் இருக்கிறாங்களே, அவங்க 2 பேருமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சூப்பர் எமௌண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில். அடுத்தது இந்த எமௌண்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. இந்த தவக்கலை எமௌண்ட்டு, இந்த தவக்கலை எமௌண்ட்டு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது கலெக்ஷன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ஒன்றுன்னா நீங்கள் 1 2 3 4 வரைக்கும் நீங்கள் முடிச்சிங்கன்னா அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த இவனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் வரும். ஓகேங்களா, இதையும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பண்டில் வந்து பர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக கிடைக்கும் போது நருட்டோவில். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஈவெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹோம் பேஜ்லேயே வந்து போயிட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் இருக்கும். மிஸ்ட்ரி ஷாப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேரக்டர் வருது மக்களே. அதில் நருட்டோ வந்து டைமண்ட் ஆல்ரெடி எப்படி ஸ்பின் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவக்கல் அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது 2 பண்டில். என்னென்ன பண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்னது பேர் வரது இல்லையா, என்னது ஜிராயா தெரியல என்னன்ட்டு. ஸோ இவரும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிறார். இது நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் முடிக்கிற மாதிரி தான். ஸோ டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து 100 500 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற உங்களுக்கு வந்து இது வந்து இதெல்லாம். இந்த டோக்கன்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே கலெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கேம்குள்ளே விளையாடக்குள்ளே அது வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அது நீங்கள் விளாண்டு நீங்கள் டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி இவ்வளோ தான் மக்களே, இவ்வளோ இருக்குது நம்ம கேமில். ஸோ அப்பா நான் கூட கம்மி ஈவெண்ட் தான் வந்துருக்குன்னு நினச்சேன். நம்ம எடுக்கிற நேரம் பார்த்தா நருட்டோ கொலாபரேஷன் வந்துருக்குது, இவ்வளோ ஈவெண்ட்டு. சரி நெக்ஸ்ட் கம்பேரிசனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸில் சீட் கோட்னா அப்படி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து சீட் கோடு தான் மெயின். ஸோ குட்டி ஆட்டோலேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் எல்லாமே நம்ம கேமில் இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்களே போய் உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியன் பைக்ஸ் மாசு அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் இந்தியன் கார்ஸ், இந்தியன் பைக்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயரில் அந்த மாதிரி இருக்குமா? இருக்குங்க. என்னன்ற இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, ஃப்ரீ ஃபயர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதாவது இதில் எப்படி இருக்குன்னா, ஒரே வெஹிக்கிள் தான் இருக்கும், பட் அதுக்கு 1000 ஸ்கின் இருக்கும் மக்களே. ஸோ பாருங்களேன், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஸ்கின் இருக்கும் பாருங்களேன். மெக்லரன் ஸ்கின்னு, அப்புறமேட்டு பைக்கு எடுத்தீங்கன்னா அது ஒரு விதமாக CR7 ஸ்கின்னு, வேனம் ஸ்கின்னு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிவி இருக்குது. ஸோ ஏடிவி இருக்குது. அப்புறம் மான்ஸ்டர் ட்ரக் தான் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போய் அவனை பட்டு சட்னி ஆக்கிடலாம். அப்படியாப்பட்ட மான்ஸ்டர் ட்ரக்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது ஜீப் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிவி பைக் இருக்குது. அப்புறம் ஆட்டோ ரிக்ஷாவும் இருக்குது. பட் நம்ம இங்கே
இந்தியன் பைக்ஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெஹிக்கல்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துல கம்பேரிஷன் பண்ணக்குள்ள நம்ம இந்தியன் பைக்ஸ் தான் இதில் ஜெயிச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயர் வந்து தோத்துருச்சு. இதுதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாலும். ஸோ கடைசி நம்புறீங்க. அடுத்தது என்ன கம்பேரிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பன்ஸ் மக்களே. ஸோ ஃப்ரீ ஃபயர்னா வெப்பன்ஸ் ரொம்ப பயங்கரம். பட் நம்ம கேம்லேயும் வெப்பன்ஸ் இருக்குல்ல. நம்ம கேம்லேயும் ராக்கெட் லான்ச்சர்லேருந்து AK-47 பிஸ்டல் எல்லாமே இருக்குது. பட் ஃப்ரீ ஃபயரில் கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம கேமில் ரொம்பவே கம்மி. சரி வாங்க அப்படி ஃப்ரீ ஃபயரில் என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கே தெரியும் MP40 P90 வரைக்கும் எல்லா கன்னுமே இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எவா கன்னுன்னு இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோப்ரா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறந்து வர போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு. நிறைய கன்று இருக்கு மக்களே. ஏன்டியோ பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட விட்டேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நம்ம பழைய வீடியோலாம் கொஞ்சம் போய் பாருங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் பார்ட்னர். ஸோ நம்மளுக்கு V-Batchலாம் இருந்திருக்கு அதெல்லாம் ஒரு காலத்தில். ஸோ நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். ஸோ அதுதான் மெயின் ரீசனு. ஓகே, ஸோ நம்மளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் வந்திருக்கோம். எப்படி ப்ரோ உங்கள் ஐடியில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம பழைய வீடெலாம் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன் எவ்வளோ கன் சொல்லணும்னா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா MP40 P90, அடுத்தது பிளாஸ்மா, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர், அப்புறம் G3 என்னென்னமோ கன்று வந்துக்குது பாருங்களேன். ஸோ ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கின் வச்சுருக்கோம். பட் கம்பேர் டு இந்தியன் பைக்ஸை நம்ம ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப 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 அதிகம், சொல்லவே முடியாது அவ்வளோ அதிகம். ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயர் வச்சு நம்ம இந்தியன் பைக்ஸை இந்த கன் கலெக்ஷனில் தோத்துருச்சு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கம்பேரிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம கன் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்கோம், அதோட தான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இப்போ ஸ்னைப்பர் வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்தது பிஸ்டல், அப்புறம் மில்லி. ஸோ மில்லி கூட இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் இருக்குது, பால் இருக்குது, அடுத்தது செருப்பு கூட இருக்குது. நம்மள இங்கே பாருங்கள் செருப்பு கூட இருக்குது. செருப்பு எடுத்து கூட போய் கன்னத்தில் பலன்னு சப்புன்னு இறங்கி ராஜா அப்படின்ட்டு சப்புன்னு அரைஞ்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு. ஸோ ஃபிஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் எப்படி சொல்கிறது பயங்கரமாக இருக்கும் மக்களே. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பான். அடுத்தது கிரைனட்டு, அடுத்தது க்ளூவால், அடுத்தது நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓவராலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் கலெக்ஷன் நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிஷன் எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு குறைய கிடையாது. சிங்கம், புலி, பாம்பு, தவக்காலை எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது நம்ம கேமில். ஃபார் எக்ஸாம்பிள் யானைக்குட்டி இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போன டைனோசர் கூட நம்ம கேமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃப்ரீ ஃபயரில் இருக்குதா? இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு மக்களே. ஏன்னா கேட்டிங்கன்னா கம்பேர் டு இந்தியன் பைக்ஸ் ஃப்ரீ ஃபயரில் நிறையவே இருக்குது. என்னடா சொல்கிறா ஃப்ரீ ஃபயரில் அனிமல்ஸ் கூட நிறையா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. ஓகே வாங்க. ஸோ என்னென்ன அனிமல்ஸ்லாம் ஃப்ரீ ஃபயரில் இருக்குன்றதா இப்போ நம்ம லிஸ்ட்டு போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி. அடுத்தது இது என்ன குட்டினே தெரியல, ஏலியன் குட்டி மாதிரி இருக்குது. அடுத்தது பப்பு நாய்க்குட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பறவை. அப்புறமேட்டு இது என்ன உடக்கா மாதிரி இருக்குது, உடக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகனு, அப்புறம் கிங் காங், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெண் குயின், அப்புறம் கழுகு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ரோபோட்டு. இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக க்யூட்டாக நிறைய பெட் இருக்கும் மக்களே. பட் நம்ம கேம் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் அனிமல்ஸ் இருக்கும். சிங்கம், புலி, காட்டு எருமை, காட்டு யானை அப்படின்ட்டு நிறையவே இருக்கும். பட் நம்ம இந்தியன் ஃப்ரீ ஃபயரில் அப்படிலாம் இல்லை. பட் இதில் கம்பேர் பண்ணக்குள்ள எது ஜெயிச்சுன்னு எனக்கே தெரியல. ரெண்டுமே ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கம்பேரிஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் ஹல்க் கேரக்டர், அடுத்தது சூப்பர்மேனு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குது நம்ம கேமில். வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டுக்கலாம். பட் ஃப்ரீ ஃபயரில் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது மக்களே. ஃப்ரீ ஃபயரில் ஹல்க்கு, ஸோ இந்த மாதிரி சூப்பர்மேனு அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரீ ஃபயரில் வந்து மணி ஈஸ்ட்டு, டாப் கிரிமினல், ஹிப்ஹாப் அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. வாங்க அதெல்லாம் பார்ப்போம். லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறேன். என்னோட ஐடி கலெக்ஷன் நீங்கள் பார்த்தது இல்லை, இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூயாடு, அப்படி அவுரா, அப்புறம் என்னென்னமோ இருக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லெஜெண்டரி காஸ்டியூம். ஸோ இப்போ நம்ம நார்மல் காஸ்டியூம் போகலாம். நார்மல் காஸ்டியூமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க். ஓகேங்களா, இதெல்லாம் விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. மாஸ்க்லேயே பல வித மாஸ்க் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் பண்டில் ஃபஸ்ட் எலைட்லேருந்து இந்த வரைக்கும் இருக்கிற எல்லா எலைட்டுமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டு, அப்புறமேட்டு என்னென்ன ரேர் ஐட்டம்லாம் இருக்குமோ மோஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்தது டாப் ட்ரிம்லாம் எல்லாம் டாப் ட்ரிம்லாம் இருக்கும். எல்லாம் விஸ்ட்டு போட்டு இப்போ காமிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸோ பேண்ட் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஜெட்டிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் காமிக்கிறதுக்குள்ளே விரிஞ்சு போயிருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது செருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ டாப் ட்ரிம்லாம் சொன்னால எல்லா கலரும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மணி ஈஸ்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட் எலைட்டு, செகண்ட் எலைட், தேர்ட் எலைட்டு, இந்த மாதிரி ரொம்ப ஓல்டஸ்ட் எலைட்லாம் நம்மள்ட்ட நிறையவே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் எல்லாமே மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீ ஃபயரு. ஸோ ஃப்ரீ ஃபயரு ஆக மொத்தம் அடிக்கிறதுக்கு எந்த கேமே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் ஃப்ரீ ஃபயர் தான் ஜெயிச்சிச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்ச கேமும் அதுதான். இந்தியன் பைக்ஸும் ரொம்ப பிடிக்கும். பாய்.